Hi everyone, this is Prabhu. இந்த வீடியோவில் நாளைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூப் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அப் ட்ரெண்டில் தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த சப்போர்ட் லைனை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிட்டு திருப்பியும் வந்து அதை வந்து சப்போர்ட் எடுக்குது. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் ஆகியிருக்கு. நல்லா தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2.5% வந்து ஏற்றிட்டு க்ளோஸ் பண்ணிச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து இதுக்கு மேலே ட்ரேட் ஆகுதான் பாருங்கள். இதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம வந்து சின்ன ஒரு ஸ்விங் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரோ ஃபார்மா ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு நல்ல ஒரு 6% கிட்டே வந்து ஏற்றிட்டு தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். அப்படி மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆச்சுன்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ட் வந்து 702 இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம ட்ரேட் ஆகும் போது நம்ம ட்ரேட் எடுத்தோன்னா ஒரு நல்ல ஒரு மூவ் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ உங்கள் வாட்சஸ் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க, எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேதாந்தாவும் அதே தான் ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளே அப்படியே இருக்குது. ஸோ இப்போ வந்து நல்லா ஒரு மூவ் கொடுத்துருக்கு. ஒரு 5%, 5.5% மேலே ஒரு எடுத்துகிட்டு அந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட்டோடு தான் க்ளோஸ் வச்சுருக்கானுங்க. ட்ரெண்ட் லைன் வந்து டச் பண்ணிவிட்டு க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் மேலே ஓப்பன் ஆகி க்ளோஸ் நாளைக்கு ட்ரேட் ஆக பட்சத்தில் நம்ம ஒரு மூவ் எதிர்பார்க்கலாம். அப்படி ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் என்ட்ரிக்கு. ஓகே, பார்த்துக்கோங்க, உங்கள் வாட்சஸ் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அப்போலோ டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கு. ஒரு கன்சல்டேஷன்லேயே அப்படி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 5 to 6% கிட்டே வந்து ஏற்றிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட தான் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ நாளைக்கு இன்கேஸ் வந்து கேப் அப் ஆகி ஒரு மூவ் இருந்ததுன்னா ஒரு சின்ன ஒரு செல்லிங் மாதிரி வந்துட்டு இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா சின்ன ஒரு செல்லிங் மாதிரி வந்துட்டு இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு திருப்பி வந்து ஒரு மூவ் கொடுக்கலாம். ஸோ பாருங்க எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு, எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேஷனல் அலுமினியம் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இன்கேஸ் அது மூவ் ஆச்சுன்னா ஃபர்தராக மேலே நாளைக்கு வந்து மூவ் ஆச்சுன்னா ஒரு 1 or 2 டேஸில் வந்து பிரேக் அவுட் ஆகணும்னு எதிர்பார்க்கலாம். அப்படியே ஆச்சுன்னா நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ட்ரி எடுத்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் வந்து இமீடியட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அகைன் வந்து இதை டச் பண்ணிவிட்டு ரிஜெக்ஷன் வந்தாலும் வரலாம் திருப்பியும். ஸோ ஓகே, எடுக்கிறீங்கன்னா உங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு எடுங்க. ஓகே, பாருங்கள், 1 or 2 டேஸ் பிரேக் அவுட்க்கு அப்புறம் கூட நம்ம எடுக்கலாம். இல்லை இப்போ எடுத்திருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரையல் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. ஓகே, நான் அனலைஸ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வேறு எதனா இருந்துச்சுன்னா வந்து டெலிகிராமில் சொல்லுங்கள். டெலிகிராமில் ஜாயின் ஆகுதெல்லாம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.